வீட்டுக்கெல்லாம் அப்பப்போ போயிட்டு இருந்தா, நாங்கள்லாம் ஒன்றா சினிமாக்கெல்லாம் போயிட்டு இருந்து இவர் வந்தார் கெடுத்தார். எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பேர் தான் அதெல்லாம். பல ஊர்கள் போகிறோம் இல்லையா, ஏடான்னா உருப்படாமல் போயிட்டு இருக்கா, உருப்பட வச்சோம்னா அது உருப்படாத கூட்டத்துக்கு பிடிக்காது. எல்லாம் கூத்தடிச்சுட்டு கும்மால் அடிச்சுட்டு தான் சுகம் தானே நினைக்கிறோம். யதார்த்தமாக வாழறதுன்னு ஒரு முறை உண்டு இல்லையா, இப்படிதான் வாழணும்னு ஒரு முறை இருக்குது. பசங்களுக்கே பள்ளிக்கூடம் போகிறதா வேப்பங்காய கசக்கிறது. ஏண்டனா நிற்காத, உட்காரு, ஹோம்ஒர்க் பண்ணியா, அக்கம் பக்கம் பார்க்காத, பேசாத, சிரிக்காத, தூங்காத, அப்படியே பத்திண்டு வருது நமக்கு. அதே ஞாயிற்றுக்கிழமை அப்பாடா சுகமாக இருக்குது, டீச்சர் தொந்தரவு இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை, என்னமோ நிறைய நினைக்கிறோம் இல்லையா. கட்டுப்பாடு தான் மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஆனால் கட்டுப்பாடு தான் ரொம்ப அவசியம். அதுதான் தேவை, ஆனால் அதுதான் ஆகிறது இல்லை. அதுதான் பெரிய கஷ்டமே. எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் ஆகிறதே இல்லை. எதெல்லாம் வேண்டாமோ அது மேலே அபரிமிதமான ஒரு காதல், நமக்கு காதல்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் ஒரு காதல் வந்துடுறோம். ஆச்சரியம். எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு அப்பா அம்மா கவலை வந்துடுது. இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணுமேனு எவ்வளோ பெரிய கவலை பாருங்க. அந்த காலத்தில் பால்ய விவாகம், இன்னைக்கு ராஜஸ்தான் பக்கம்லாம் பால்ய விவாகம் நிறைய பண்ணிடுவா. ஒரு விதத்தில் பார்த்தா தொந்தரவு இல்லைன்ற நான். இதுங்களை வளர்த்து இது 1008 SMS அனுப்பி நம்ம படுத்துகிற பாடு. இந்த காலத்தையா நலம் நலமறியாவன்னு அனுப்பிச்சுட்டு இருந்தது. இந்த காலத்து கதையே வேறு. எல்லாம் போர்வையை போத்தி இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுல பகவானுக்கு தான் வெளிச்சம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. என்ன ஏது ஒன்றும் புரியறதில்லை. மொபைலுக்காக வீடெல்லாம் 2 பெரிய தகராறே நடக்கிறது வீட்டில். மொபைல் ஃபோனுக்காக குடும்பமெல்லாம் பிரிகிற காலமாகிடுது. இந்த காலத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். பல இடங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இதை விட பால்ய விவாகம் பண்ணி வச்சிட்டோம்னா சரி நமக்கு வாச்சது இவ்வளவு தான் அப்படின்னு அதோட மனசு கட்டுப்பட்டுடும் பாருங்கோ. நம்ம ரேஞ்சுக்கு இவ்வளவே ஜாஸ்தின்னு தோணி போயிடும். அப்போ பெருசாக காம சிந்தனையும் வராது பாருங்கோ. அதுக்கப்புறம் இந்த காம சிந்தனை வரும்பொழுது தான் இவ அழகாக இருக்காளா அவள் அழகாக இருக்காளான்னு ஒவ்வொன்றையாக பார்க்க தோணும். சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டோம், அப்புறமா சொல்லி அனுப்புகிறோம், ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். தொந்தரவே இல்லை பாருங்கோ. அப்பயே 2 பேரும் பார்த்தாச்சு, இவா 2 பேரும் பார்க்கவே வேண்டாம், அப்பா அம்மா பார்த்தாச்சு, உனக்கு இவன் இவளுக்கு நீ, முடிஞ்சு போச்சு கதை. தொந்தரவே இல்லாத ஒரு காரியம் அது. ஆனால் அதில் இந்த இளம் விதவைகள்லாம் வந்தது தான் சில கஷ்டங்கள் ஆகி போயிடுது. அதெல்லாம் தான் ஒரு கஷ்டமே ஒழிய. ஆனால் நிஜமாகவே நிம்மதியாக இருந்த ஒரு காலகட்டம். அதனால தான் அந்த காலத்தை பார்த்தா பாட்டி ஒசரமாக இருப்பா, தாத்தா குட்டையாக இருப்பார். பாட்டி நல்லா சக்கச்சவேன்னு இருப்பா, தாத்தா நல்லா கணங்கரேன்னு இருப்பா. சேராத காம்பினேஷன்லாம் சேர்ந்துருக்கும் அந்த காலத்தில். ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி வாழறதில்லை. இன்றைக்கி 1008 பார்க்குறதுகள், பேசுறதுன்றது, அதை பண்ணுறேன், இதை டிசைட் பண்ணுறதுக்கே ஒரு 10 மாதம் 1 வருஷம் கல்யாணம் பண்ணியே குழந்தை பெற்றுடலாம் போல இருக்குது. என்னமோலாம் ஆகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பெரியவா ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தா கெடுத்துட்டோன்றதுக்கு இத்தனையும் சொல்ல வரேன். அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை முறை. நம்ம பெரியவாலாம் புத்திசாலித்தனமான பெரியவார்கள், ஞாபகம் புத்தி இல்லாதவர்கள் கிடையாது. அப்பா அம்மா கவலை வந்துடுத்து, இதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எப்படி பண்ணி வைக்கிறதுன்னு கவலை வந்துடுத்து. ஊரில் இருக்கவாள்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லவளாக இருக்கா, தான் உண்டு, தான் வேலை உண்டு, வீட்டு காரியம் உண்டுன்னு இருக்கா. கிருஷ்ணாராமா கோவிந்தான்றது உலகத்துக்கு ஆகாது. 4 பேரோட பழக வேண்டாமா, 10 பேரோட பேச வேண்டாமா, சொந்தக்காரா வீட்டுக்கு போக வேண்டாமா, எதுவுமே தப்புன்னு சொல்லலை, இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. அவளை எல்லாம் பண்ணின்னு இருக்கா. மற்றவாளை மாதிரி அவளுக்கு நடிக்க தெரியல பாவம். உலகத்தில் நடிக்கணும் இல்லையா. சொந்தக்கார வாங்க 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 உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்லணும். உள்ளுக்குள்ள அப்படியே வந்து தொலைச்சிது பாருன்னு நினச்சாலும் வெளில ஆஹா நினச்சேன் 100 ஆயுசு, அது என்ன நினச்சாலும் அவளுக்கு தான் வெளிச்சு வச்சுக்கோங்க. நாராயங்கிட்ட சொல்லுவான், நினச்சேன் குறிச்சி 100 ஆயுசு, என்ன நினச்சோம் அதை சொல்லு முதல்ல. நீ நினச்சேன்றது அடுத்த கதை, என்ன நினச்சேன்னு முதல்ல சொல்ல முடியாது பாருங்க. ஏதோ சில சமயங்கள் மட்டும் உண்மை வெளில வரும். உலகத்தில் நடிக்க தெரியணும். நடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை, கொச்சையான வார்த்தை நடிக்கிறதுன்னு நான் சொல்கிறது. பழக மெத்தட்னு சொல்கிறோம் இல்லையா. இவளுக்கு தெரியல, அவள் யதார்த்தமாக இருக்கா, ரொம்ப பயப்படுறா. இப்போ இப்படி பெண்ணு பெருசு ஆயாச்சு, ருது ஆயிட்டா, கல்யாணம் அமைய மாட்டேங்கிற அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ வெளியூர்லேருந்து இந்த கிராமத்துக்கு வந்த ஒரு பையன் இவளை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போயிடுத்து. அவனா வந்தான், பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சம்மந்தம் எல்லாம் பேசினா, அவள் அப்பா அம்மா கிட்ட அவனே பேசினா, சம்மந்தம் எல்லாம் வாங்கியாச்சு, கல்யாணம் ஆயாச்சு. கடற்கடை நடந்துடுத்து, டக்குன்னு நடந்துடும். பகவத் பக்தி பண்ணுற வாழ்கிற விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும். அது எப்படி நடக்கும் ஏது நடக்கும்லாம் நம்ம பிளான் பண்ணவே முடியாது. சாதாரண மனுஷால போல் வாழ்க்கை நடக்காது. அவளுடைய எந்த விஷயத்துக்கு சாதாரண ஜனங்கள் ரொம்ப பிரயத்தனப்படுறாளோ அந்த விஷயங்கள் பக்தர்களுக்கு ரொம்ப சல்லிசாக முடிஞ்சிடும். இதுக்கு ஒரு தனியாக முயற்சி பண்ணி அதற்கான ஒரு ஈடுபாட்டோடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதபடி. ஏன்னா யோகக்ஷேமம் வகாமியகம், பகவான் அந்த உத்தரவாதம் கொடுக்குறான் இல்லையா. அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே,
தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறான். எழுதியே வச்சுக்கோங்க ஆத்திர. என்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் கண்ணன் நிர்வாகம் செய்கிறான்னு எழுதி வச்சுக்கோங்க. மனசில் கவலை வரும்பொழுதோ, சந்தேகம் வரும்பொழுதோ, சஞ்சலம் வரும்பொழுதோ, பயம் வரும்பொழுதோ, குழப்பம் வரும்பொழுதோ அப்படி படிச்சுக்கோங்க. அவன் பார்த்துப்பான், எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு மனசில் நன்னா ஊறி போயிடுத்துனா கவலைப்பட வேண்டிய அவசியம். ஆனால் கவலை வருது மனசில், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவன் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகாது. கடகடகடன்னு ஏதோ கனவு மாதிரி நடந்துடுத்து. ஆண்டாள் கல்யாணம் அப்படி தான் நடக்கிறது. ஆண்டாள் சொப்பனத்தில் என்னெல்லாம் பார்த்தாலும் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினாள். அன்னைக்கு அவள் கண்ட கணா இன்னி வரைக்கும் ஆடிப்பூர உற்சவம்னா கோலாகலமாக இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். யார் வீட்லையே உலகத்தில் எந்த புருஷனும் தன் பெண்டாட்டியோட பர்த்டேவை இவ்வளோ கோலாகலமாக கொண்டாடி நான் பார்த்ததில்லை. ரங்கமன்னாரை போல சும்மா கலக்கிறார் இல்லையா, என்ன பந்தல். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பர்த்டே கூட அப்படி கொண்டாடாலோ தெரியாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்த நாள் அப்படின்னா எத்தனை ஜனங்கள், எத்தனை கோலாகலம், என்ன பந்தல், ஆச்சரியமாக இருக்குது. லோகத்தில் புருஷன் எப்படி இருக்குன்னா ரங்கமன்னார் போல இருக்கணும். அதுக்கு பொண்டாட்டி கோதமாக இருக்கணும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருந்தால் நடக்கும். அத்தனை ஆச்சரியம், அவ்வளோ வசதி. அதுபோல இவளுடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்துடுத்து. அப்பா அம்மாலாம் சொன்னா பார்த்து பக்குவமாக நடந்து கோடி பண்ணு சமத்தாரடி. சரிப்பா, நிறைய விட்டல் விட்டல்லாம் சொல்லிட்டு இருக்காத, பக்தி மனசோடு இருந்தால் போதும். சரிப்பா விட்டலா அப்படின்றா. அப்பா சொன்ன இதைத்தான் சொன்னேன் இதைத்தான் சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் கூட பக்தி உண்டு, அங்கே போய் விட்டல் விட்டல் அவளை வெறுப்பேத்தின்னு இருக்காதேன்னுட்டார். ஏன்னா மனுஷாளுக்கு சில பேருக்கு இந்த பகவன் நாமத்தை கேட்க முடியாது. அவளுடைய பாபத்தினால தெய்வங்களுடைய நாமத்தை கேட்க முடியாது, சகஸ்ரநாமத்தெல்லாம் கேட்க முடியாது. அப்படியே இப்படி இரிட்டேட் பண்ணும். ஏன்டா அப்படின்னா அந்த பாவத்தினுடைய பலம் அது. அதுக்கப்புறம் தானே சொல்ல வரத்துக்கு. வால்மீகிக்கு சொல்ல வரலன்னு ராமான்னு கேட்டார், ஆனால் சொல்ல வரல. சில பேருக்கு கேட்கவே வராது. சில இடங்கள்லாம் எங்கேயாவது உட்காந்து நம்ம சுவாமி பாட்டோ ரெடியோ ஸ்லோகம் கேட்டுருந்தேன்னா, சார் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுறீங்களா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னுவா. நிறைய விஷயங்கள் உண்டு. சிலதெல்லாம் நம்மளும் இந்த மாதிரி பண்ணுறோம் வச்சுக்கோங்க. சில சமயத்தில் வெள்ளிக்கிழமை வந்தால் ஃபுல் வால்யூமில் வச்சு பக்கத்து வீட்டில் இருக்கிற பயமுறுத்தக்கூடாது பக்தின்னு சொல்லி. பக்தி எந்த அளவுக்கு இருக்கணுமோ, எந்தெந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு இருக்குது. இப்போ நான் ரகசியம் மைக் ஆஃப்ன்ட்டு பேச முடியாது. இப்போ சவுண்ட் இருந்தால் தான் கேட்கும் எந்தெந்த விஷயங்கள் எப்படின்னு. அப்பா சொன்னார் எல்லாம் கேட்டுண்டா. எப்படி இருந்தாலும் விட்டலன் கூட இருக்கான்னு நம்பிக்கை அவள் கிளம்பி போயிட்டா. நிஜமாகவே பெண்களுக்கு பக்தி ரொம்ப அவசியம். ஆனால் கல்யாணமாகி போகும்பொழுது முன்ன பின்ன தெரியாதவா தான், அது வரைக்கும் பழக்கமே இல்லாதவா தான். கணவனாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், பழக்கப்பட்டவாளாகவே இருந்தாலும் கூட அவள் வீட்டு மாட்டு பொண்ணா நுழையும் பொழுது கதை வேற தான். நான் பார்த்துருக்கேன். சொந்த மாமா பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணியிருப்பா, சொந்த அத்தை பொண்ணை தான் குடும்பத்துக்கு பார்த்து எனக்கு இதான் வேணும்னு ஒத்த கால்னு கல்யாணம் பண்ணியிருப்பா. மாட்டு பொண்ணா வந்தோன்னா அப்படியே உள்டா கதை. நிறைய வீடுகளை நான் பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கேன். அதிசயமாக இருக்கும். சொந்த மாமா பொண்ணு தானே அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. சகோதரன் தானே, சகோதரி பொண்ணு தானேலாம் அப்போ எல்லாம் மறந்து போயிடும். அப்படியே தலைகீழாக மாறி போய்டுறது. அதிசயமாக இருக்குது. அவள் போயாச்சு பக்தி நாமஜபம் விட்டலன்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டா. பாண்டரங்கன் இருக்கான், பண்டரிநாதன் இருக்கான். அழகாக போயாச்சு. அவள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் பெருசாக கல்யாணத்தில் பிடிக்கல. இந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கெல்லாம் இவனுக்காக ஒத்துனுட்டா. வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிச்சாச்சு மாமியார், என் பிள்ளைக்கு அப்படி சீர்சனத்தி பண்ணுறேன்னா அத்தனை பொண்ணுகள் லைனில் நின்னா, என்னமோ அவன் உன்னை பிடிச்சி கொடுத்தோன்னா அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்தேம்மா அப்படின்னு இந்த பிள்ளைய வேண்டான்னு பல பெண்கள் ஒதுக்கி தள்ளி வச்சுருக்கா. ஆனால் சொல்லிக்க வேண்டியது தானே, ஒரு விஷயத்துக்கு அப்படி ஏற்றம் கொடுத்தா தானே அதுக்கு ஒரு விலை உண்டு. இப்படியெல்லாம் சொன்னால் உடனே சக்குபாய் சொன்னால் என்னுடைய பாக்கியம்மா அப்படின்னு. அவளுக்கு அது கோவம். அப்போ எனக்கு என்ன துர்பாகியமா அப்படின்னு விட்டா. சரி, அவள் பார்த்தா அவள் பேசினா பிரச்சனைன்னு பேசாமல் இருந்தா அகம்பாவின்றா. பேசினா ரொம்ப திமிரு ஜாஸ்தின்னு. இது உலகம் இருக்கு பாருங்கோ, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவள் எல்லாத்தையும் விட்டலன் திருவடிகளை போட்டு, விட்டலா எனக்கு ஒன்றும் தெரியாது, இத்தனை நாள் நீ அங்கே வச்சாய், இப்போ இங்கே வைக்கிற. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எந்தெந்த சமயத்தில் தெய்வம் நம்மளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது. மார்ஜார நியாயம், பூனைக்குட்டி நியாயம். பூனைக்குட்டியை தாய் பூனை ஒவ்வொரு இடத்துல கொண்டு வைக்கிறது. அது மாதிரி தெய்வமும்
நம்மளை ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு இடத்துல வச்சு இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு. நாளைக்கு எங்கே வைக்கிறதோ தெய்வத்துக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் பகவானுக்கு தெரியும். அவள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா, நாமஜபம் பண்ணுறான். ஆரம்பத்தில் அவள் புருஷன் ரொம்ப ஆசையோடு இருந்தான். உனக்கு என்னம்மா வேணும், நீ கிடச்சது என் பாக்கியம், நீ நல்ல பக்தை, உன்ன மாதிரி ஒருத்தி தான் வேணும் எல்லாம். அந்த ஆசை 6 மாதம் மோகம் 30 நாள் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் கதையே வேறு. கல்யாணம் ஆன உடனே பெண்டாட்டி கையில் சூடு பட்டுதுன்னா பர்னாலோடு அலைவான். கொஞ்சம் வருஷம் ஆயாச்சுன்னா அறிவில்லை கண் இல்லை, அதுக்கப்புறம் அர்ச்சனை வேறு மாதிரி வரும். அவ்வளோதான், அது வார்த்தை அப்படி தான். முதல்ல காலில் முள் குத்தி எடுத்தோன்னா முள்ளை திட்டுவான். ஒரு 6 வருஷம் ஆயாச்சுன்னா பொண்டாட்டியை திட்டுவான். அவ்வளோதான், முள் மேலே இருந்த கோபம் பொண்டாட்டி மேலே மாறும். அவ்வளோதான், அதே தான் பொண்டாட்டிக்கும் வச்சுக்கோங்க. புருஷன் சொல்லிடுறான், ஸ்திரீகள் சொல்கிறதில்லை. சில ஸ்திரீகள் அதையும் தாண்டி சொல்லவும் சொல்லிடுறான். அவள் சுதந்திரத்தை பொறுத்து இருக்குது. இப்படி கொஞ்ச நாள் அப்படி எல்லாம் கசக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இவள் எப்பொழுதும் போல யதார்த்தமாக தான் இருக்கா. மாமியாருக்கு அவளை பிடிக்கலை, நாத்தனாருக்கு அவளை பிடிக்கலை. அந்த காலத்தில் இந்த எந்திரத்தில் தான் அரைக்கணும், எல்லாம் உட்காந்து அரைக்க சொல்கிறா. எப்படி அரைக்கிறா, எந்திரத்தில் அரைக்கிறா. எல்லாம் விட்டல் நாமத்தை சொல்லிட்டு அது எவ்வளோ வேலை கொடுத்தாலும் முகம் சுடிக்காமல் வேலை செய்யற. அது பெரிய கஷ்டம் பாருங்க. இந்த காய்க்கிற மரம் கல்லடி படுன்னுவா. அது நல்லா இருந்தாலும் பிரச்சனை, நல்லா இல்லைனாலும் பிரச்சனை. அது அவ்வளோ வேலையும் கொடுக்குறான். அவள் பாட்டுக்கு அதுக்கு விட்டலன் பலம். அதுக்கு அவள் சொல்ல பேய் மாதிரி வேலை பண்ணுறா. இவள் தான் எல்லா வேலையும் கொடுக்குறான், எல்லா வேலையும் இவள் பண்ணுறா. ஆனால் பேய் மாதிரி வேலை பண்ணுறா அப்படின்றா. சாப்பிட உக்காந்தா சாப்பிட விட மாட்டேங்கிறா. அதை சாப்பிட இதை சாப்பிட பழைய சாப்பிடனா சரி. விட்டலன் என்ன பக்குவப்படுத்துகிறான். எது வர்றதோ பகவானுக்கு தெரியும். அது கஷ்டமோ நஷ்டமோ சரியோ தப்போ பகவானுக்கு தெரியாமல் நமக்கு ஒன்று நடக்காது. அதனால் யார் மேலேயும் கோபம் வேண்டாம், யார் மேலேயும் வெறுப்பு வேண்டாம். நம்முடைய துன்பத்துக்கு அவர்கள் காரணம்ன்ற அபிப்பிராயமும் வேண்டாம். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை யத் யத் பவ்யம் பவத் பகவன்னு பூர்வ கர்மானு ரூபம். குலசேகர ஆழ்வார் சொல்றார், என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி எது எது எப்படி நடக்கணுமோ நடக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், எப்பொழுதும் முன் ஸ்மரணை எனக்கு இருக்கணும், உன்னையே நான் நினச்சிட்டு இருக்கணும். அதனால் பெருசாக மனசில் அலட்டிக்க வேண்டாம். நான் அவளை கஷ்டப்படுறேனே, அவளை கஷ்டப்படுத்துகிற ஆள், இவளுக்கு இரக்கமே கிடையாதா, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உங்கள் மனசை நீங்கள் லேசாக வச்சுட்டேன்னா இது பாதிக்காது. உங்கள் மனசை கனமாக்கின்றேன்னா உங்களை தான் பாதிக்க போகிறது. நீங்கள் லேசாக அவள் எவ்வளவு சொன்னாலும் இந்த எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி போயின்னு இருக்கணும், அவ்வளோதான். பக்தியே எதுக்குன்னா அதுக்கு தான், எதுவுமே பாதிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக எப்படி வேணா இருக்கலாம் அர்த்தம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சும் நல்ல பேர் இல்லை கெட்ட பேர் உண்டாகிறது அப்படின்னா சரி அப்படின்னு போயின்னு இருக்கணும். அது மேலே பெருசாக அதை மனசில் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குருஜி அம்மா எனக்கு முதல்ல சொன்ன பாடமே அதான். மனசில் எதையும் ஏற்றிக்காதரா, மனசில் எதையே தான் சொல்லுவாள். ஆனால் எனக்கு புரியறது ரொம்ப வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க. மனசில் எதையும் ஏற்றிக்காதரா, நாமஜபம் பண்ணிடாங்க. மனசில் எப்படி எதையும் ஏற்றிக்கானா, மனுஷன் தானே, எனக்கு மனசு இல்லையா. நம்ம சொல்லுவோம் எனக்கு ஒரு மனசு இல்லையா, நான் கேட்ட குருஜி எனக்கு ஒரு மனசு இல்லையா, எப்படி ஏற்றுக்காமல் இருக்க முடியும்னு. அது புரியும்டா, நாமஜபம் பண்ணிட்டு வாட. நான் சொன்னேன் என்னத்தை புரிய பதில் வயசு தான் முடியும்னு. அம்மா சொன்ன வயசு முடிஞ்ச அளவு புரியட்டுமே அப்படின்னு விட்டா. சத்தியம், மனசில் ஏற்றிக்காத வரைக்கும் எதுவுமே நம்மளை பாதிக்காது. பக்தியே எதுக்குன்னா இந்த மனசை லேசாக வச்சுக்கிறதுக்காகத்தான். கனமாக வச்சுக்காதீங்க, கனமே வேண்டாம். கனமான ஒரு பொருள் அப்படின்னா பகவானை மட்டும் வச்சுக்கோங்க. மனசை லேசாக வச்சுருங்கோ. பேப்பர் வெயிட் மாதிரி பாண்டரங்களை கொண்டு மேலே வச்சுருங்கோ, அவ்வளோதான். மனுஷாலை கொண்டு வச்சிங்கன்னா அவளை வேற சுமக்கணுமா, தலையெழுத்தா. இவள் வெள்ளேந்து பேசுகிறதே சகிக்கலை, இவாளை பார்த்தாலே பிடிக்கலை, இதை வேற பத்திரமா மனசில் வச்சுட்டு அவன் மூஞ்சும் மூக்கும் மொழியும் வார்த்தை சக் அப்படின்னு எதுக்கு இதை போய் கஷ்டப்பட்டு நினைக்கணும். எங்களோட கேள்வி இவ்வளோதான். இதுதான் நன்னா இல்லை, பார்க்க சகிக்கலை, வார்த்தை கேட்க முடியலை, காதில் ஈச்ச காய்ச்சி ஊத்துறா போல இருக்குது. அப்புறம் அதையே ரிப்பீட் பண்ணி உங்கள் காதில் நீங்களே அவள் ஒரு தடவை தானே ஊற்றினா ஈயத்தை காய்ச்சி, நீங்கள் 1000 தடவை ஊற்றிக்கணும். அவள் ஒரு தடவை முகத்தை உருன்னு இப்படி வச்சுண்டா, நீங்கள் 1000 ரிப்பீட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஏன் பார்க்குற? ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுமா? பாண்டரங்கனை பாருங்கோ, வைகுண்டபதியை பாருங்கோ, ரங்கநாதனை பாருங்கோ, திருப்புல்லாணி ஜெகநாதனை பாருங்கோ, காஞ்சி வரதராஜனை பாருங்கோ. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான திருமுகங்கள்லாம் இருக்குது. அதை விட்டுவிட்டு இவாளுடைய முகத்தை ஏன் நினைக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? இவன் இவ்வளவு தானே சிடுன்னு விழறாளா, சீறி விழறாளா, அசிங்கப்படுத்துகிறாளா? இவாளை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அந்த இடத்துல பாண்டரங்கனை வச்சுட்டுருங்க, இவ்வளோதான் சொல்கிறோம். இதை தூக்கி அப்படி வச்சுடுங்கோ, அவனை தூக்கி வச்சுருங்கோ.
ரொம்ப சுகம், சுலபம், முடியாத காரியமெல்லாம் கிடையாது. நம்ம அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் நம்முடைய ஹிருதயத்தில் அவளுக்கு இடம் கொடுத்து வைக்கிறோம். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா இவாளுக்கு அந்த முக்கியத்துவம் குறைஞ்சி போயிடும் இல்லையா? இப்போ டிவியில் ஒரு சேனல் பார்த்தா மற்ற சேனல் ஓரம் தள்ளிடுறோம் இல்லையா? அவ்வளோதான். பாண்டரங்கனை வச்சுட்டுருக்கோம், மற்றது ஓரம் தள்ளிடுங்க. அவள் மனசில் பாண்டரங்கனை வச்சுனுட்டா. ஆனால் அவளுக்கு பிடிக்கலை. இவன் எது வந்தாலும் தேமேன்னு இருக்கா, அடிக்க ஆரம்பிக்கிறா. சரி, அதையும் பொறுத்துனுட்டா. வீடு வாசல்லாம் பெருக்கிறா. ஒரு பக்கம் பெருக்கிட்டு போகிறா, இன்னொரு பக்கம் மாமியார்காரி குப்பை போட்டுட்டே வரா. பின்னாடியே நாத்தனார் திட்டிகிட்டே வரா. யார் குப்பை போட்டா? வீட்டை பெருக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா? ஒன்னெல்லாம் வீட்டில் என்னதான் சொல்லி வளர்த்தாலும் உடனே அப்பா அம்மா பெண்களை சீக்கிரத்தில் கோபம் அடைய செய்யணும்னா ஒரே வழி, அவள் பிறந்தாதை பற்றி பேசினா போதும். ஆண்களுடைய பெரிய பிரம்மாஸ்திரம் அதான். அங்கே தொட்டா போதும், 1000 வோல்ட் மின்சாரம் தூக்கி அடித்து பஸ்பம் பண்ணிடும். எல்லாம் மகாகாளி, உக்ரகாளி, ஜெய் காளி தான், மா காளி தான், எல்லாம் திரௌபதி தான். கூந்தலை பிரிச்சாதுன்னா முடியவே மாட்டா. அதுதான் பிரச்சனை. அது ஆண்களும் அதுதான் தொடுவா, இவாளுக்கும் அதுதான் ஆகாது. அவாவாளுக்கு அவாவா குடும்பம், அவாவது வசதி தானே. அது சரி தப்புன்னு சொல்லவே முடியாது, அது நியாயம் தானே. அந்த மாதிரி எல்லாம் சொல்றா. அதுக்கும் இவ தேமேன்னு விட்டலன் நாமத்தை ஜபிக்கிறா. அதாவது ஒரு ஸ்திரீ எப்படி வாழணும்ன்றது சக்குபாயினுடைய வாழ்க்கையில், அதாவது இப்படி கஷ்டப்படுத்துறான்றதுக்கான சொல்ல வரல, அந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம். சில பேருக்கு வெளியில் கஷ்டம் வரும், சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே கஷ்டம் வரும். இவளுக்கு எல்லா விதத்திலையும் எல்லா விதமான கஷ்டமும் வருது. எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ஸ்னேகே சமாதா, சயனே துவேஷா, ரூபேஷு லக்ஷ்மி, க்ஷமையா தரித்ரின்னு அப்படியே இருக்கா. வீட்டு வேலைகளை அவ்வளோ இழுத்து போட்டு பண்ணுறா. அக்கம் பக்கத்தில் யாரோடையும் இவா பேச விட மாட்டேங்கிறா. உடனே அவள்லாம் பேசுறது இல்லையே அப்படின்னு மாமனார்கிட்டையோ மாமியார்கிட்டையோ நாத்தனார்கிட்டையோ கேட்டால் அவள் அகம்பாவி, எங்ககிட்டயே பேசுறது இல்லைன்றா. இவ மேலே ஒரு பாவம் இல்லை, ஒரு பழி. ஆனால் ஊர் முழுக்க அவளை பற்றி தப்பு தப்பாக பேசுறது. பரதன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் இல்லையா, கஷ்டப்பட்டுண்டு. ஒரு பாவம் அவன் பண்ணலை, ஆனால் எல்லா பழியும் அவன் மேலே விழுந்தா போலே எல்லா பழியும் அவன் மேலே விழறது. ஆனால் அத்தனையும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஜெயிக்கிறான். நாமஜபம் நம்முடைய மனசை அவ்வளவு அழகாக பக்குவப்படுத்தும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா, அதுபோல் மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மருந்து வேறு எதுவும் இல்லை. வியாமோக பிரசம ஔஷதம் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். பெரிய ஔஷதம் இது, மனசுக்கு நல்ல மருந்து. என்னரு மருந்தே என்னை நீ காப்பாற்றுன்னு பாடுறோம் இல்லையா? எதுக்குடானா மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய மருந்துன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம். யார் எப்பேற்பட்ட காயத்தை மனசில் பண்ணாலும் அதை குணமாக்கக்கூடிய சக்தி நாம ஜபத்துக்கு உண்டு. கணவனுடைய வார்த்தையோ, மாமியாருடைய செய்கையோ, கூட பிறந்தாவாளுடைய நம்பிக்கை துரோகமோ, இல்லை முன்ன பின்ன தெரியாதவள் சொன்ன ஏச்சு பேச்சுக்களோ, எப்பேற்பட்ட மனசினுடைய வலியாக இருந்தாலும் அதுக்கு ஒரே மருந்து நாம ஜபம். சின்ன வயசுலேருந்து இருக்கலாம், நடு வயசில் வந்திருக்கலாம், தெரிஞ்சோ எதுவாக இருந்தாலும் மனதினுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு காயம், நாவினால் சுட்டவடு, மற்றதெல்லாம் வெளியில் போட்டுடலாம், ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டுடலாம். பரவாயில்லையே, இப்போ கம்மியாகிடுதே பரவாயில்லையே 4 பேர் சொல்ல முடியும். மனசுடைய காயம் வெளில சொல்லவும் முடியாது. அது அப்பப்போ திடீர்னு புண்ணாயிடும். மறைஞ்சு போயிருக்கும், மறந்து போயிருப்போம். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன சண்டையில் அந்த பழைய புண்ணு கலறிடுவோம். அது உள்ள அப்படியே போட்டு ரணகாலம் பண்ணிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மருந்து நாம ஜபம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஜாதியமான இருக்கட்டும், எல்லாருக்கும் மனசு உண்டே. எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் மனசு உண்டே. பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம்ன்றது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். மனசுக்கு பெரிய பணக்காரனும் தன் மனசுக்கு இதமான விஷயங்களை தான் தேடின்னு இருக்கான். சின்ன குழந்தையாக இருக்கட்டும், வயசானவா இருக்கட்டும், படுத்த படுக்கையாக இருக்க முடியாதவர்கள். எத்தனை பேர் வயசானவா முடியாமல் இருப்பா. இப்போ சொல்லுவேன், எனக்கு அவளை பார்க்கணும் இவாளை பார்க்கணும் அப்படின்வா. எதுக்குடானா அந்த மனசுக்கு ஒரு சமாதானம். இவாளை பார்த்துட்டோம், அவள் குரலை கேட்டுட்டோம்னா ஒரு சமாதானம். இந்த கை குழந்தையெல்லாம் இருக்கும், வேலைக்கு போகிற அம்மாவோட கை குழந்தையெல்லாம், அது அம்மா வரா குழந்தையே அப்படின்னா அந்த சத்தத்தை கால் அப்படி உதைக்கும். அந்த சத்தத்தை கேட்டு உதைக்கும். அதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மா அவ்வளோ நேரம் இல்லை, இப்போ ஆஃபீஸே வந்தாச்சுன்னு ஒரு குதூகலிக்கிறது பாருங்க, அந்த ஒரு சந்தோஷம். அப்போ அந்த மனசுக்கு ஒரு ஹிதம் நாம ஜபம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மனசு எப்போ காயப்படும் தெரியாது, அந்த காயம் எப்போ நம்மளை அழவிடும் தெரியாது. ஏதோ டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்ப்போம், அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி நம்ம மனசில் ஒரு காயத்தை கொண்டு வரும்.
அப்போ நாமஜபம் தான் 24 மணி நேரம் எப்பெல்லாம் தோன்றதோ நாமஜபம் பண்ணிட்டே வாங்கும். அது விட்டலனுடைய நாமஜபம் நிச்சயமாக மனசுக்கு நல் மருந்து, செலவில்லாத மருந்து. எப்போ வேணா போட்டுக்கலாம், எவ்வளவு போடாலும் அப்படியே ஒரு மனசில் ஒரு சமாதானத்தை கொடுத்துரும். இந்த காயத்தை அப்படியே மாற்றி விட்டுடும். இந்த உடம்புலலாம் ஏதோ தீக்காயம் பட்டு அப்படி எரிஞ்சுதுன்னா உடனே அந்த ஃபேன் காற்று பட்ட சில்லுடா அப்பாடா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த ரணத்துக்கு சுகமான மருந்து பகவன் நாம சங்கீர்த்தம். பிப மனக ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம். குலசேகராழ்வார் முகுந்தமாலா சொல்றார், ஏ மனசே கிருஷ்ணான்ற திவ்யமான ஔஷதத்தை நிறைய குடி அப்படின்ட்டார். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, கவலைகள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, என்னமோலாம் இருக்குது. நம்ம கண்ணதிருக்க நமக்கு வேண்டப்பட்டவா கஷ்டப்படுறா, இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து பகவன் நாம சங்கீர்த்தனம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அவள் அதையே தான் பஜனை பண்ணுறா. ஏன்னா சமயத்தை நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அந்த தவறுலேருந்து வெளில வரணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சக்குன்னு வெளில வர முடியாது. ஆனால் திரும்ப திரும்ப நம்ம பண்ண தவறையே இந்த உலகம் குத்தி 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 காட்டும். சுட்டி காட்டுறது வேற, குத்தி காட்டுறது வேற. குரு சுட்டி காட்டுறார், மற்றவா குத்தி காட்டுறா. ஆனால் நம்ம குரு சுட்டி காட்டுறது தான் குத்தி காட்டுறதா தோன்றுறது. சுட்டி காட்டுறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறா. அந்த நாமஜபம் என்ன பண்ணணும், எல்லா விதமான கவலைகளையும் மனசினுடைய எல்லா விதமான பாதிப்புகளையும் மாற்றக்கூடிய பலம் நாமஜபத்துக்கு உண்டு. அப்படி நாமஜபம் பண்ணின்னு இருக்கா. ரொம்ப பேசுறதில்லை, ரொம்ப களைச்சி போய் படுத்துடுறா. வீட்டு வேலைகள் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் வேலைகள். அவள் புருஷனோட ஏகாந்தமாக இருக்கும் பொழுது அவள் உடம்பு ஒத்துழைக்கலை. அது அவனுக்கு கோபம். அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இல்லையா, இவள் என் மனைவி, இந்த சரீரம் என்னுடையதுன்னு ஒரு அபிமானம், ஒரு ஆணாதிக்கம். அது மாமியாருக்கு இவன் மத்தியானம் முழுக்க தன் வேலைகள்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவளுக்கு ஒரு ஈர்ப்பு. இந்த அந்தந்த உடம்பு மேலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. குழந்தை முதற்கொண்டு அப்பா அம்மா அண்ணா தம்பி அக்கா தங்கைகள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. வீட்டில் யாராவது வேலைக்காரங்க வராங்கன்னா அவள் இந்த டைம் டீ குடிப்பான்னா அந்த டைம் டீ கொடுக்கலன்னு அவள் கோச்சிக்கிறா. அதிசயமாக இருக்குது. டீ கொடுக்கணும் நியாயம் தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு கோச்சிக்கிறா இல்லையா. அது பாத்திரத்தை வைக்கும்போது நமக்கு தெரியுதா டீ கொடுக்கல, டைம் ஆகிடுது, மறந்து போயிடுது அப்படின்னு நமக்கு தோன்றது, புரிய வச்சு விட்றா இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு. இவாளோட போராடும் பொழுது உடம்பு களைச்சித்தானே போயிடுறது. அப்போ அவனுக்கு பிடிக்கலை, இவளுக்கு பிடிக்கலை. இதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன தைரியம் வேணும், அசாத்தியமான தைரியம். எங்கேந்திரா தைரியம்னா நாமஜபம். இந்த காலத்து மாதிரி எனக்கு பிடிக்கல போடா அப்படின்லாம் கிளம்பி வர முடியாது. அந்த காலத்தில் டைவர்ஸ் தரேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லாமல் கொள்ளாமலாம் போக முடியாது. ஆனால் குடும்ப மானம் பாப்பா, அப்பா அம்மாவுடைய கவலைகள் பாப்பா. சரி நம்ம போயிட்டோம்னா நமக்கு தங்கைகள்லாம் இருப்பாள், சொந்தக்காரன் ஊர் பேர்லாம் கெட்டு போயிடுமே, நம்ம ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லேன்னு இந்த சகிப்புத்தன்மை அதை நிறைய அட்வான்டேஜாக எடுத்து கஷ்டப்படுத்துகிறா. இவள் எதுக்கும் கவலைப்படலாம். ஒரு பக்கம் மாமியார் குப்பை போடுறா, கிருஷ்ணன் லீலையை நினச்சிக்கிறா. சாப்பிடும்போது வேண்டு தட்டி விடுறா. தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கிருஷ்ணலீலை அனுபவிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. உட்காந்து கதை கேட்கலாம், சூப்பராக இருக்கேன்னு. அதே மாதிரி யாராவது நம்ம கிட்ட வெறுப்பில் பண்ணும்பொழுது கூட அதில் கிருஷ்ணலீலை ரசிச்சேன்னா சத்தியமாக அவங்களை நிற்க வச்சு சேவிக்கலாம். அந்த பாவம் வரணும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. என்ன அனுபவம் பாரதியாருக்கு. தீனா வெறும் இந்த தீ மட்டும் இல்லை, மனுஷர்கள் கேவலப்படுத்துகிற அந்த தீ வரைக்கும் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. அவள் எல்லாத்தையும் அப்படி பழகிக்கிறா. என்னைக்கோ ஒரு நாள் அவள் மாமியார் ஏதோ ஒரு நல்ல பழுக்க கரண்டியை காய்ச்சி ஒரு சூடு இழுத்துட்டா காலில், விட்டலான்னு கத்திட்டா. அப்படி கத்தும்போது கூட கண்ணில் கண்ணீர் வருது. நீ எப்படா காட்டு தீயை குடிச்சாய், இந்த சூடே எனக்கு தாங்க முடியலையே, விட்டலான்னு கத்துறா. தேகு துக்காராம் பிறந்த இடம் சந்த் துக்காராம். அங்கே ஒரு பாண்டரங்கன் உண்டு. அந்த பாண்டரங்கனுக்கு துக்காராமுடைய மனைவி சுட சுட பாலை கொடுத்துட்டா. நேரடியாக கொண்டு வாயில் வச்சுட்டா, சுட்டுடுத்து.
இன்றைக்கும் அந்த சுட்ட தழும்பு உதட்டில் அப்படியே இருக்குது. பார்க்கும்போது மனசு பதறும். ஊத்துக்காடுன்னு ஒரு இடம் உண்டு. ஊத்துக்காடு வேங்கட கவி. ஆடாது அசங்காது வா கண்ணா அந்த மாதிரி நிறைய பாட்டு உண்டு இல்லையா, அலைப்பாயுதே நிறைய கிருஷ்ணகானம். அந்த இடத்துல போனோம்னா கிருஷ்ணனுடைய கால் முழுக்க அந்த காளியன் கடித்த தழும்பு இருக்கும். பார்த்தாலே மனசு பதறும். ஐயோ இப்படி கடிச்சுட்டான படுபாவி அப்படின்னு தோணும். அவளுக்கு அந்த மாதிரி தனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே கிருஷ்ணலீலையை நினச்சிட்டு ஐயோ கிருஷ்ணா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாய் அப்படின்னு நினச்சிக்கிறாளாம். மனசு முழுக்க நாசனாரே தான் திட்டினா கூட ஏதோ கோபி திட்டுறான்னு நினச்சிக்கிறாளாம். சுற்றி வர அவளுக்கு எல்லாமே இந்த பாகவதம் கிருஷ்ணலீலா. எதுக்கு இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா, யாராவது நம்மளை அவமானப்படுத்தும் பொழுதோ கேவலப்படுத்தும் பொழுதோ நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் வாழ்க்கை நடக்கும் பொழுதோ இந்த விஷயங்கள்லாம் நினச்சிண்டு கிருஷ்ணனிடத்துல மனசை கொடுக்கறதுக்காகத்தான் இவ்வளவும். அதுக்காகத்தான். ஏன்னா கஷ்டம் இல்லாமல் யாரும் இல்லை, பிரச்சனை இல்லாமல் யாரும் இல்லை, வியாதி இல்லாமல் யாரும் இல்லை, தொந்தரவு இல்லாத குடும்பம் இல்லை. இதுக்கு தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை தாண்டி தான் வாழணும், வேறு வழி இல்லை. அதை தாண்டி வாழறதுக்காகத்தான் பக்தி, நாமஜபம், சத் சங்கம் எல்லாமே ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. மந்திரிக்கிறவெல்லாம் கூண்டு போயிட்டா பேய் ஓட்டுறா. என்னத்தை பேய் ஓட்டுறது? ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருந்தா ஓட்டலாம். பிடிச்சிருக்கிறது கிருஷ்ண பேய். விட்டலன் மகத்பூதம் அப்படின்றா. சகசிரநாமத்தில் பகவானோட திருநாமம் மகத்பூதம்னு பேர். ஏதோ சாதாரண பூதம் பிசாச்சுன்னா ஓட்டலாம். இந்த மகத்பூதம் பிடிச்சா ஓட்டவே முடியாது. அதுதான் எல்லாரையும் ஓட்டும். அந்த மகத்பூதம் தான் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தேவேன்னு ஆளிலையில் பள்ளி கொண்ட பெருமாளாக படுத்துன்னு இருக்கு. இந்த பூதத்தை யார் கொண்டு விரட்டுறது? எதுக்கும் ஓடாத ஒரு பூதம் இது. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா. இவ பார்க்குறா, அழறதா சிரிக்கிறதான்னு தெரியலை. அப்போ ஒரு நாள் நினைக்கிறா, சத்குருநாதா நீங்கள் விட்டல வேற கொடுத்துட்டு போயிட்டாள். இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சே முன்னாடியே விட்டல நாமத்தை கொடுத்தாளான்னு நினச்சுட்டா. அப்போ பார்த்தா சரி எல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு தடவை உங்கள் தரிசனம் கிடைக்காதா, சத்குருநாதா தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கதறா. எதிர்ச்சியா தண்ணி எடுக்க குளத்துக்கு போகிறா. சத்குருநாதன் எதிர்க்க வந்துட்டா. அதே ஏகதாரா வச்சுண்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜன ரசிகா பண்டரிநாதா. அந்த பாட்டை கேட்டோன்னா அவளுக்கு சந்தோஷம். ஓடி வந்தா சத்குருநாதன் திருவிடிகளில் அப்படி சேவிச்சுட்டா. சந்தோஷம். நிஜமாவே குரு நம்ம கூடவே தான் இருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு தன்னுடைய சிஷ்யாவை விட்டுவிட்டு தன்னுடைய பக்தாவோட ஒரு நாளும் போகிறதே கிடையாது. கண்ணுக்கு எதிர்க்க அவ இருந்தாதான் அவளுடைய அனுகிரகம்னு கிடையாது. ரமண மகரிஷி இப்போ நம்ம கண்ணுக்கு எதிர்க்க கிடையாது. சுவாமி ராகவேந்தர் கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியறதில்லை. சுவாமி விவேகானந்தர் பிரத்யட்சமாக தெரியறதில்லை. ஆனாலும் இன்னைக்கு திருவண்ணாமலை ரமணாசிரமத்துக்கு போனோம்னா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, மனசு சமாதானம் உண்டாகிறதா இல்லையா? கண்ணால் பார்த்து அந்த நம்ம உடல்ல நினைக்கிறோமே, அந்த உடல் தான் சத்குரு இல்லை. அவளுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக சக்தி தான் சத்குரு ரூபம். விவேகானந்தர் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் உயிரோட்டமாக ஓடிண்டு தான் இருக்கு. இன்னைக்கும் சுவாமி ராகவேந்திரர் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனு. பிரத்யக்ஷத்தில் நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. வாழ நாங்கள்லாம் மந்திராலயம் போகணும், ஆனந்தமாக பஜனை பண்ணணும். அப்படி நின்றுட்டே இருந்த யாரும் எங்களை தள்ளி போங்கன்னு சொல்லலை. எடானா ராகவேந்திரோட பிரத்யக்ஷம். நாங்கள் பாட்டுக்கு நின்று பஜனை பண்ணி சௌக்கியமாக அனுபவித்தோம். யாரும் போ அப்படின்னு விரட்டுற. நாங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம் ஆனந்தமாக சுகமாக. எப்படா அப்படின்னா அவளோட பிரத்யக்ஷம் சாநித்தியம் இன்னைக்கு இருக்குது. திருவண்ணாமலை முதல் தடவை நான் போயிருந்தேன். ரமணாசிரமம் போனேன். என்ன அமைதி. அப்படியே போனால் அங்கே போனால் நிற்கிறேன் நான். அவ்வளோதான். நான் ஆத்மா இதே வந்துட்டு இருக்கு. எனக்கு அதிசயமாக இருந்தது. இந்த ஆத்மா பரமாத்மா அந்த விஷயமே நான் பேச மாட்டேன், அது யோசிக்கவே மாட்டேன். ஆனால் நான் ஆத்மா நமக்கு என்ன ஆச்சு, ஒரே தத்துவமாக பேசிட்டு இருக்கோமே. அப்புறம் திருவண்ணாமலை இருக்கிற இடம் அப்படி அந்த வைப்ரேஷன் அங்கே போயாச்சுன்னா தானாக வருது. ஆலந்தி
ஆலந்தி போயாச்சுன்னா தானா விட்டல் விட்டல்னு ஒரு என்னடான ஞானேஸ்வர சமாதியுடைய பலம். அவர் உட்காந்து அங்கே விட்டல் ஜபிக்க நம்ம அங்கே போனால் விட்டல் நாம ஜபம் வர்றது. பெரியவாளுடைய பலம் அப்படி. சத்குருநாதன் ஒரு தடவை நமக்கு கிருபை பண்ணியாச்சுன்னா எற்றைக்கும் 7 பிறவிக்கு அந்த கிருபை கூட இருக்கு. தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்காக கிருபை வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு தனியாக ஆசீர்வாதம், அதுக்கு தனியாக ஆசீர்வாதம் இல்லை. ஒரு தடவை பார்த்து நன்னாரு இல்லாட்டி ராதே கிருஷ்ணா இல்லாட்டி ஜெய் ஸ்ரீராம் இல்லாட்டி நாராயணா ஏதான ஒரு நாமத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் வம்சத்துக்கே அது ஆசீர்வாதம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ வசதி அந்த ஆசீர்வாதங்கள்லாம். இப்போ நம்ம ஜியர்லாம் போய் சேவிக்கிறோம். இல்லாட்டி இப்போ கூட சத்சங்கத்துக்கு நான் வந்துட்டுருக்கேன், காரில் வந்துட்டுருக்கேன், அப்படி இறங்க போகிறேன். அப்போ ஆழ்வார்த்தினுடைய எம்பெருமானார் ஜியர் ஃபோன் அந்தாச்சா தூத்துக்குடி இன்னிலேருந்து உபன்யாசமாக நினச்ச ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஃபோனில் அவர் கூப்பிட்றாரு. என்ன அவசியம் இருக்குது? பேர்பட்டவர். அவரோட 60வது நிமிஷத்தில் நாங்கள்லாம் போயிருந்தோம். நான் ஒரே நாள் வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். எத்தனை ஆச்சரியம்! எவ்வளோ சௌலபியமாக பழகிறார். எல்லா ஜீயர் நிறைய ஜீயர் நான் பார்த்துருக்கேன். சொல்கிறேன் பெரியவா அவள்லாம் நம்மளை அபிமானமாக வச்சுட்டு இருக்கிறதே பெரிய பாக்கியம். அந்த அபிமானம் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு கொடுக்கறது. பகவத் பக்தியோடைய அந்த குரூப் இருக்கும் பாருங்க, லிஸ்ட் இருக்கும் பாருங்க. மீரா, சக்குபாய், சந்த் துக்காராம், பிரஹல்லாதன், துருவன், அந்த லிஸ்ட்ல நாமும் இப்ப இருக்கோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குரு கிருப்பை கிடைச்சாச்சு அப்படின்னா அந்த பாகவத கோஷ்டியில நமக்கும் ஒரு இடம் கிடைச்சாச்சு. எத்தனையோ பெரியவா, பெரிய பெரியவா இருக்கா. அவளோட பலம் தான் நமக்கு நாமஜபம் வருது. யார் வாயில நாமஜபம் வந்துடுத்தோ அவள் அந்த சத்குருநாத சிஷ்யன்னு பொழுதே தானாகவே அவளுக்கு மோட்ச வாசல் திறந்தே தான் இருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.